அறிமுகம். இந்திர தேசம் என்றொரு அழகான நகரம் இருந்தது. அந்நகரத்தின் அரசர் நாட்டில் தன் மக்கள் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழுமாறு பார்த்து கொண்டார். அவருடைய ஆட்சியில் மக்களுக்கு நல்ல உணவு, நல்ல கல்வி, நல்ல இயற்கை அமைப்பு கொண்ட வாழ்க்கை கிடைத்தது. அரசரின் அறையில் ஓய்வு பெறும் நிலையில் அரசர் மந்திரியும் தளபதியும் உரையாடுதல். வணக்கம் அரசே. அமைச்சரே, நம் நாட்டு மக்கள் எவ்வாறு உள்ளார்கள்? அரசே, தங்களுடைய ஆட்சியில் மக்கள் அனைவரும் எந்த குறையும் இல்லாமல் நலமாக உள்ளார்கள் அரசே. தளபதியாரே, என் மகன் போர்க்கால பயிற்சிகளை எவ்வாறு செய்து வருகிறார்? இளவரசரை போர்க்கால பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்றால் அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னையும் அழைக்கிறார் அரசே. என்ன சொல்கிறேன் தளபதியாரே? எனக்கு அவன் முட்டாள்தனத்தை நினைத்து மிகவும் வேதனையாக உள்ளது. வருத்தப்படாதீர்கள் அரசே, எல்லாம் சரியாகிவிடும். நாளுக்கு நாள் என் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. உடனே அவனுக்கு முடிசூட்ட வேண்டும். அப்பொழுதாவது அவனுக்கு புத்தி வருகிறதா என்று பார்ப்போம். ஆமாம் அரசே, நம் இளவரசர் நிச்சயம் ஒரு சிறந்த ஆட்சியை நடத்துவார் என்று நம்புகிறோம். அதற்கு நானும் தளபதியாரும் துணையாக இருப்போம். ஆம் அரசே, நானும் துணையாக இருப்பேன். இளவரசர் எங்கே? இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அடே மங்குனி, அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இங்கே வா. என்னமண்ணா, கூப்பிட்டீங்களா? ஒரு சிறிய துளைக்குள் 1000 எறும்புகள் உள்ளே சென்றன. அதில் ஒன்று கூட வெளியே வரவில்லை. அது எங்கே சென்றிருக்கும்? மன்னா, அந்த சிறிய துளைக்குள் ஒரே இருட்டாக உள்ளது. ஒன்றுமே தெரியவில்லை. அடே மங்குனி, இருவரும் அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அது ஒன்றுமில்லை தளபதியாரே. இந்த சிறிய துளைக்குள் 1000 கணக்கான எறும்புகள் உள்ளே சென்றன. அது ஒன்று கூட வெளியே வரவில்லை. அதாவது வருவதா என்று நாங்கள் இருவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களை பயிற்சி கூடத்திற்கு தானே செல்ல சொன்னேன். இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த எறும்புகள் எங்கே சென்றன என்று எனக்கு தெரிய வேண்டும். இவரை எப்படி பயிற்சி கூடத்திற்கு அழைத்து செல்வது? ஒரு யோசனை. இளவரசரே, இந்த எறும்புகள் எங்கே சென்றது எனக்கு தெரியும். வாருங்கள், நான் அழைத்து செல்கிறேன். மன்னா, அமைச்சர் நம்மை ஏமாற்றி விட்டார். எறும்புகளை காட்டுகிறேன் என்று கூட்டி வந்து பயிற்சி கூடத்தில் விட்டுவிட்டார். வாருங்கள், ஓடிவிடலாம். அடுத்த நாள் கனவில் பள்ளி விழுந்ததை நினைத்து இளவரசர் அமைச்சரிடம் உரையாடுகிறார். என்ன ஆயிற்று இளவரசே? அமைச்சரே, என் தலையில் பள்ளி விழுந்தது போல் கனவு கண்டேன். பள்ளி தானே விழுந்தது? உங்கள் மேல் பாறாங்கல்லாம் விழுந்தது. அமைச்சரே, தலையில் பள்ளி இல்லை இளவரசே, கெட்ட சகுனம் தான் கெட்ட சகுனம். அமைச்சர் முகத்தில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி தெரிகிறதே. ஒன்றுமில்லை இளவரசே. ஏதோ கூற வந்தீர்களே, அதை கூறுங்கள். அது ஒன்றுமில்லை. எப்பொழுதும் போல் நீங்க நன்றாக உறங்குங்கள். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அமைச்சரே. இது கண்டிப்பாக கெட்ட சகுனம் தான். அரசர் உயிருக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது. பார்த்தீர்களா அமைச்சரே, நான் அச்சப்பட்டது சரிதான். நான் என்ன சாக போகிறேனா? இனி வேட்டைதான். இவரை நன்றாக குழப்பி விடுவோம். ஐயோ, நான் சாக போகிறேனே. அச்சோ, ஐயோ, நான் சாக போகிறேனே. ஐயோ, நான் சாக போகிறேனே. நான் என்ன சாக போகிறேனா? அரசே, என்னிடம் ஒரு பரிகாரம் உள்ளது. ஓஹோ, நானா ஆரம்பித்து விட்டீர்களா உங்கள் விளையாட்டை? என்னது பரிகாரமா? கூறுங்கள் பார்ப்போம். இரண்டு நாடக கலைஞர்களுக்கு தங்கத்தில் பள்ளி செய்து கொடுத்தால் அதுவே போதுமானது இளவரசே. அட,
இவ்வளவுதானா? நிதியமைச்சரே, நீங்களே இந்த ஏற்பாடை செய்யுங்கள், நான் வந்து சிறப்பிக்கிறேன். தங்கப்பள்ளியை பெற்றுக்கொண்ட நிதி அமைச்சரும் நாடக கலைஞரும் உரையாடுதல். அமைச்சரே, இது என்ன நியாயம்? பரிசை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு எந்த பங்கும் கொடுக்காமல் இப்படி ஏமாற்றுகிறீர்களே. முதலில் நீ நடிகன்தான். இந்த திட்டத்திற்கு மூளையாக செயல்பட்டதே நான் தான். நாடகம் விட்டால் பங்கை தந்து விடுவேனா? அப்படி என்றால் நீங்கள் நடத்திய நாடகத்தை நான் அரசரிடம் கூறிவிடவா? கூறினால் என்ன நடக்கும் தெரியுமல்லவா? சரி சரி, இந்த வால் பகுதியை எடுத்து செல். நிதியமைச்சர் தங்கப்பள்ளியின் வால் பகுதியை நாடக கலைஞருக்கு கொடுத்து விட்டார். இளவரசர் உச்சி வெயிலில் சூரியனை பார்த்தபடி நின்று கொண்டிருக்கிறார். உடன் இளவரசன், இளவரசனின் தோழன், தளபதியும் உரையாடுதல். அடே மங்குனி, நானும் எவ்வளவு நேரம் பிடிப்பது? இங்கே வா, வந்து பிடி. அடே, நன்றாக பிடி. அடே, என்ன இல்லையடா, சூரியனை பிடிடா. மன்னா, மன்னிச்சு விடுங்கள். இதோ பிடிக்கிறேன். நீங்கள் உச்சி வெயிலில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அடே மங்குனி, இங்கே வா. இந்த வேலையை தளபதியாரிடம் ஒப்படைத்து விடுவோம். சரியான யோசனை மன்னா. தளபதியாரே, இதை பிடியுங்கள். எதை இளவரசை பிடிக்க வேண்டும்? சூரியனை பிடிக்க வேண்டும். சூரியனா? சூரியனை எப்படி பிடிப்பது? தோ இப்படிதான். அவ்வாடா, நமக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது. தளபதியாரே, உங்கள் வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சூரியனை காலையிலிருந்து எங்கும் நகராமல் அப்படியே பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னது? என் வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை இளவரசே. அட ஆமாம் தளபதியே, இந்த சூரியன் இரவில் நம் நாட்டு மக்களுக்கு ஒளி தராமல் எங்கேயோ சென்று ஒளிந்து கொள்கிறது. அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். அயல் நாட்டுக்காரர்கள் எதையோ ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆனால் நம் இளவரசர் எதை ஆராய்கிறார் பார்த்தீர்களா? ஐயோ இளவரசே, வாருங்கள், அரண்மனைக்கு செல்லலாம். நான் கண்டுபிடித்து தருகிறேன் சூரியனை. பார்த்தீர்களா? இவரு சூரியனை கண்டுபிடிக்கிறாராம். அறிவாளிதான். அமைச்சரும் தளபதியும் அரண்மனை போகும் வழியில் தவயோகி ஒருவரை சந்திக்கிறார். பிறகு என்ன நடந்தது? வாருங்கள் அருள்முனிவரே, தங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். தங்களை பார்த்தால் ஏதோ குழப்பத்தில் உள்ளவாறு தெரிகிறதே. ஆம் முனிவரே, எங்கள் இளவரசர் ஒரு பெரும் குழப்பத்தில் தான் உள்ளார். என்ன குழப்பம் இளவரசே? சற்று கூறுங்கள். கனவில் என் தலையில் பள்ளி விழுந்தால் மரணம் ஏற்படுமா? அதை நினைத்தால் மிக குழப்பத்தில் இருக்கிறேன். அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். யார் கூறியது? பள்ளி தலையில் விழுந்தால் அதனால் மரணம் ஏற்படும் என்பது மூடத்தனம். எதையும் புத்தி கூர்மையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டும். அறிவை விட மகாசக்தி உலகில் எதுவும் இல்லை. இதை உணர்ந்து செயல்படும் மகனே. முனிவரே, தங்கள் ஆசிக்கு நன்றி. நான் அனைத்தும் உணர்ந்தேன். இனி நான் நிதானமாக செயல்படுவேன். முட்டாளாக இருக்க மாட்டேன். என்றும் என் நலன் விரும்பும் உங்கள் அன்பு இளவரசனாக புத்தி கூர்மையான ஆட்சியை நடத்துவேன். தங்கள் அன்புக்கு நன்றி அருள் முனிவரே. தளபதியாரே, சூரியனை விட்டுவிட்டோம். வாங்கள் சென்று பிடிக்கலாம். ஐயோ, மறுபடியும் முதலில் இருந்தா